अलंकापुरी पुण्यभूमि पवित्र तिथे नांदको ज्ञान राजा सुपात्र तया नविता महापुण्यराशी नमस्कार माझा सद्गुरु श्री ज्ञानेश्वरा पुंडलिकावरदे हरि जय राम कृष्ण हरि जय राम कृष्ण Hare
ते ध्यान उभे विटेवरी सुंदर ते ध्यान उभे विटेवरी सुंदर ते ध्यान
हेची सर्व सूत
मागतां भिखारी मागतां भिखारी चालो तुझे द्वारी रे 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 मागतां भिखारी चालो तुझे द्वारी चालो तुझे द्वारी रे मागतां भिखारी चालो तुझे द्वारी रे मागतां भिखारी चालो तुझे द्वारी मागतां भिखारी चालो तुझे द्वारी मागतां भिखारी चालो तुझे द्वारी देई माझ्या हरी देई माझ्या हरी कृपादान देई माझ्या हरी कृपादान देई माझ्या हरी कृपादान प्रेम प्रीती नाम उचित करारे प्रेम प्रीती नाम उचित करारे प्रेम प्रीती नाम उचित करारे देई माझा हरी कृपादान देई माझा हरी कृपादान देई माझा हरी कृपादान प्रेम प्रीती नाम उचित करावे प्रेम प्रीती नाम उचित करावे प्रेम प्रीती नाम उचित करावे भावे संचरोवे भावे संचरोवे हृदयामध्ये भावे संचरोवे हृदयामध्ये भावे संचरोवे भावे
भावे चरण सर्व भावे चरण आलो तुझे दारी पांडुरंगा 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 तुझे चरण सर्व भावे चरण आलो पांडुरंगा सर्व भावे चरण आलो पांडुरंगा सर्व भावे चरण आलो पांडुरंगा आलो पांडुरंगा कृपाळू तू कृपाळू तू माझी एक कृपाळू तू जगा कृपाळू तू जगा कृपाळू तू जगा माझी एक प्रेम प्रीती नाम उचित करावे प्रेम प्रीती नाम उचित करावे प्रेम प्रीती नाम उचित करावे सर्व आलो पांडुरंगा सर्व भावे शरण सर्व भावे शरण आलो पांडुरंगा सर्व भावे शरण आलो पांडुरंगा कृपाळू तू जगा कृपाळू तू जगा माझी ही एक कृपाळू तू जगा माझी एक कृपाळू तू जगा माझी एक प्रेम प्रीती नाम उचित करावे प्रेम प्रीती नाम उचित करावे प्रेम प्रीती नाम उचित करावे तापत्रये माझी तापविणी काया तापत्रये माझी तापविणी काया तापत्रये माझी तापत्रये माझी तापत्रये माझी तापविणी काया तापत्रये माझी शीतळवावया शीतळवावया पाय तुझे शीतळवावया पाय तुझे प्रेम प्रीती नाम उचित करावे प्रेम प्रीती नाम उचित करावे प्रेम प्रीती नाम उचित करावे
विडलो परोपरी संबंधी जनवाद निढलो परोपरी अंतरलोंदुरी अंतरलोंदुरी तुझची देणे प्रेम प्रीतीना उचित करावे प्रेम प्रीतीना उचित करावे प्रेम प्रीतीना उचित करावे संबंधी जनवाद निढलो परोपरी
துக்காராமனுடைய கீர்த்தன் அவர் சொல்றார், அப்பா பிரபு, ஏ விட்டலா, வாசுதேவா, கிருஷ்ணா, மாகத்தான் பிகாரி, பிச்சைக்கார மாதிரி வரேன் உன்னுடைய இடத்துக்கு. பக்தி பண்றவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கீர்த்தன் அபங்கம் இருக்கு. பக்திய கூட பிச்சையா கேட்கிறது. நாளையில இருந்து நான் கோயிலுக்கு போயிட போறேன், நாளைக்கே நான் கிளம்பிட போறேன், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, நாளைக்காவது என்ன அழைச்சுக்கோப்பா. துக்காராம் அது வித்தியாசம், நாளைக்காவது என்ன அழைச்சுக்கோ. மாகனான பிச்சை கேட்கறது, மாகனான கேட்கறது, இங்க பிச்சையா கேட்கறது. ஏன்னா பின்னாடி அக்ஷரத்தை சொல்றாரு, பிகாரினா பிச்சைக்காரன். மாகத்தான் பிகாரி, அரே விட்டலா, உன்னுடைய இடத்துக்கு வந்துட்டேன், பிச்சைக்காரன். துக்காராம் மகாராஜ் ஒரு நாளைக்கும் அவருடைய வீட்டுல எவ்வளவோ நாளைக்கு தானியங்கள் இல்லாத குழந்தைகள் எல்லாம் பட்டினி கிடந்தது. அப்ப கூட அவர் வந்து பிச்சை கேட்கல. பின்ன ஏன் பிச்சைக்காரன் மாதிரி வந்து கேட்கிறாருன்னா, கேட்கிற வஸ்து வேற, அவர் சாப்பாடை கேட்கல. மாகத்தாம் பிகாரி ஜாலும் துஜே துவாரி, உன்னுடைய மகாத்வாரத்துக்கு கிளம்பிட்டேன், போயாச்சு. மாகனா எனக்கு வேணும், பிச்சைக்காரனா வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது கொடு ஹரி. ஹரே ஹரி, விஷ்ணு, கிருஷ்ணா, கோவிந்தா, மாதவா, விட்டலா, ஏதாவது கொடுப்பார். ஒரு பிச்சைக்காரன் வந்திருக்கீங்க, ஏதாவது கொடு. மாகத்தாம் பிகாரி ஜாலோ துஜே துவாரி, தேய் எனக்கு வேணும், தேய் மலா தே. வெட்டவன் சிரிக்கிறான், என்ன வேணும்? ஒண்ணுமே சொல்லலையே, பிச்சைக்காரனா வந்திருக்கேன்னு சொன்ன, ஒண்ணுமே சொல்லலையே. பிச்சைக்காரனா வந்திருக்கேன்னா எல்லாரும் மிச்சவாழ கேட்டா எனக்கு தெரியும், கஷ்டப்படுறேன், ஜீவனத்தை கஷ்டப்படுறேன், பிக்ஷை போடு, நாங்கள் அதை வச்சு ஏதோ சம்பாதிச்சு சாப்பிட்டு குழந்தை குட்டிகளை காப்பாற்றுவோங்க. உனக்கு அது இல்லைன்னு எனக்கு தெரியுறதே, உன்னுடைய அந்தரங்கம் எனக்கு தெரியுறதே, எனக்கு புரியல. விளையாடுறார் சுவாமி, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கிறார். ஹே துக்கா, எனக்கு புரியுற மாதிரி சொல்லு, நீ யார்? நீ பிரகலாதன் வழி வந்தவன் இல்லையா? நீ புரியுற மாதிரி சொல்லு. எனக்கு சுவாமிக்கு புரியாதா? முக்காலமும் உணர்ந்த நிலையில் பகவான் இருக்கான். ஒவ்வொரு அணுவும் எங்க வியாபிக்கிறது, எந்த பக்கம் போறது, எந்த பக்கம் வருது, ஏன் வருது, ஏன் போறது, எது காரணம், எதற்கு எது காரணம், எதற்கு எதுவாக இருக்கணும், எல்லாம் தெரிஞ்சது. முக்காலமும் உணர்ந்தவன் துக்காராம்.
விட்டலா மாகத்தாம் திகாரி துஜ துவாரி ஜாலோ, உன்னோட மகாத்வாரத்துக்கு வந்தாச்சு. மகாத்வாரம்னா அந்த முன்னாடி கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டேங்கிறது. எனக்கு ஒரு தானம் வேணும், ஒரு கிருபை தானமாக வேண்டும். தேயி மஜ கிருபா தான, கிருபையை தானமாக எனக்கு கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். சுவாமி சிரிக்கிறார். சிரிக்கிறார்னா சிரிக்க மாட்டார். கீர்த்தன்கர்களுக்கு தோன்றது சுவாமி சிரிப்பார்னு. எப்பவுமே புன்முறுவல் பூக்கிறா போல சோடும் சந்தர்களுக்கு. பரமஹம்சரை பார்க்கும் போது எல்லாருக்கும் தெரியும் அவர் தியானத்துல தான் இருப்பார். ஆனால் அலாதியாக ஈடுபாடு உள்ளவர்களுக்கு நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கிறா போல ஒரு அசைவு கிடைக்கும். அவர் அசையல, உங்களுடைய மனம் ஒத்துக்கொள்கிறது அவருடைய அசைவு. காரணம் அந்த நிலையில் இருக்க. விட்டலனும் பண்டரி கஷேத்திரத்துல கரகட்டாவரி டேவோனியா துளசி ஹாரங்களான ஒரு பிரதாபத்தை சொன்னோம். பிரதாபத்துல என்ன தெரிஞ்சது? அப்படித்தானே இருப்பார். துளசி ஹாரங்களான எப்பவுமே துளசி வாடாத துளசி இருக்கும். கிருஷ்ணன் மேல போட்ட அவருடைய கழுத்துல போட்ட துளசி வாடாத இருக்கும். உடனே கடையில போய் துளசி மாலையை வாங்கி வீட்டுல இருக்கிற கிருஷ்ணன் படத்துக்கு போட்டுட்டு கீர்த்தன்க சொன்ன துளசி மாலை வாடாத வாடி போயிடுதுன்னா உன்னுடைய பாவம் அவ்வளவுதான் வாடி போயிடுது. சித்திரப்படத்துக்கு போடும் பொழுது உன்னுடைய பாவத்தால் போடுகிறேன். அதற்கு இன்னும் இங்கிலீஷ்ல ஷெல்ஃப் லைஃப், அதாவது அதுக்கு அந்த அந்த துளசியை பறிக்கிறவன் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா ஒரு தொழிலாக தான் செய்யறது. உண்மைதானே? நாம பார்த்துருக்கோமே, பெரிய தோட்டம் இருக்கும், 10 ஏக்கரால் துளசி பயிர் பண்ணிருப்பான். சாதாரண துளசி 10 ஏக்கரால் பயிர் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படி பொத்துன்னு கொட்டுவான். உடனே அது 10 பேருக்கு பங்கிட்டு போய் வியாபாரமாய் எல்லா இடத்துக்கும் போகும். உடனே அவ போட்டு முதல்லயே கணக்கு போடாரு. இப்ப எவ்வளவு வந்தது, எவ்வளவு துளசி பெறும், எவ்வளவு வேஸ்டேஜ் இருக்கு, என்ன முழை விற்கலாம். எப்படி சரிமா? எப்படி அந்த துளசி வாடாத இருக்கும்? வாடத்தான் வாழும். துகாராம் மகாராஜ் அந்த துளசியை சொல்லல. பாவே சஞ்சரோவே ஹிருதயாமாஜே, விட்டலா என்னுடைய ஹிருதயத்துல பாவமா சஞ்சாரம் பண்ணு அப்படிங்கிறவர் போய் துளசி மாலை துளசியை எடுத்து கொண்டு பத்திரத்தை போட்டா சொல்லுவா. அவர் காலத்துல அவர் கிரகத்துல துளசி மாலை போட்டாங்க, பகவான் நாமத்தை ஜெபிச்சுட்டே தான் துளசியை கட்டுவான். பறிக்கும் போது குழந்தைகளும் வந்து விட்டலனை நினைச்சுட்டே துளசியை பறிக்கும். இதுக்கு நிரூபணங்கள் எல்லாம் இருக்கு. சாவதாமலைன்னு ஒரு பெரிய சந்து இருந்தார், பெரிய அளவுல தோட்டக்காரர், சாமானிய தோட்டக்காரர் இல்ல. நம்ம ஏக்கர்னா ஒரு ஹெக்டேர்ல இருந்தது பூமி. துளசிய பறிச்சு அவருக்கு சின்ன குழந்தை மகள், இன்னைக்கெல்லாம் இருந்தா ஒரு 8 வயசு இருக்கிற பொண்ணு வந்து அந்த துளசி மாலையை தொடுத்துட்டே இருக்கு. அந்த வீட்டுல சகஜம். அந்த சாவதாமாலை என்ன சொல்றாரு? எனக்கு ஒண்ணு விட்டலா, எனக்கு ஒண்ணு ஞானம்லாம் வேண்டாங்க. ஞானம்னா இறைவன் எதற்காக இருக்கிறான், இறைவன் எப்படி இருக்கிறான், இறைவனுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, நாம் இறைவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இறைவனுடைய நாமங்கள் எதற்கு ஒப்பாகும், இப்படியெல்லாம் தெரிந்து கொள்ளுவது ஒரு விதமான மெய்ஞானம். அதற்கப்புறம் ஒரு அளவுக்கு மேல ஆராய்ச்சி பண்ணி சோர்ந்து போய் தூக்கம் வந்துடும். இது சராசரி நர சுபாவம். நரனுக்கு அவ்வளவுதான். ஏனென்றால் வழண்டுட்டே இருக்கும். சம்சார சாகரம் பெரிய முடிவில்லாத ஒரு சாகரம் இது. மிச்ச சாகரம் கூட எங்கேயாவது ஒரு நாளைக்கு கரை கிடைக்கும். இந்த பக்கத்திலே இல்லைன்னா ஒரு தீவாவது கிடைக்கும். அங்க கொஞ்சம் களைப்பாரலாம், இளைப்பாரலாம். இது அகண்டமா முடிவில்லாத ஒரு சாகரம் இது. சொல்லுவார் இல்லையா, பிறவி பெருங்கடல். அந்த பெருங்கடல்ல இருக்கும், நம்மளால நீந்த முடியாது. சந்த் நாமதேவர் சொல்றார், தரோனியாராகே விட்டலாச்சே பாயி. தரோனினா பிடிச்சுக்கோ, தரோனியாராகே விட்டலாச்சே, அந்த விட்டலனுடைய திருவடியை பிடிச்சுக்கோ. எதுக்கு இப்படி நின்றுட்டு இருக்கான்? பண்டரி கஷேத்திரம் போனா சுவாமி திருவடி தெரியும், நல்லா தெரியும். அவருக்கு
எவ்வளவு அலங்காரம் பண்ணாலும் திருவடியை நம்ம திருத்தமாக பார்க்கிற மாதிரி தரிசனம் பண்ணி, எவ்வளவு தூரம் நின்னாலும் திருவடி தெரியும், எவ்வளவு பேர் நின்னாலும் நமக்கு சுவாமி தெரியும். அப்படிப்பட்ட க்ஷேத்திர பிரபாவம். அவருடைய முகம்லாம் நமக்கு தெரிய வேண்டாம், தெரிஞ்சா சந்தோஷம். அதுக்கு பேர் முக தரிசனம் தனியா ஒண்ணு இருக்கும். அங்க போய் எட்டி பார்த்தா முகம் தன்ன தீர்க்கமா தெரியும். திருவடி கரக்கட்டாவரினா கையை கரத்தை இடுப்பில் வச்சிருக்கான். அது தெரியலன்னா பரவாயில்ல, ஏன்னா அது வச்சுட்டு இருக்குதே நமக்காகத்தான். நாம அன்போட கிருஷ்ணா, விட்டலா, கோவிந்தா, மாதவா, கேசவா, நாராயணா அப்படின்னு கூப்பிட்டுட்டா, புரந்தரதாசர் சொல்றார் இல்லையா, எல்லா நாமங்களையும் வரிசையா சொல்லிட்டே வந்து எல்லாருக்கும் கிருபை பண்ணியப்பா. நிறைய பேருக்கு கிருபை பண்ணான். நாராயணா என்ற நாமவே காய்த்து, கிருஷ்ணா என்ற நாமவே காய்த்து. கன்னடத்துல காய்த்து காய்த்து காப்பாத்தித்து காப்பாத்தித்து. நீ என்னப்பா காப்பாத்தி? ನಿಂದ ಸ್ತುತಿಸಲು ನಿನ್ನ நாமதோடு ஜகத்துல வந்து காப்பாத்திட்டு ஒரு நாமம் தான் காப்பாத்து. ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார், 10 பேருக்கு சொல்றார். அஜாமிளனுக்கு கொடுத்தது, அவனுக்கு கொடுத்தது, திரௌபதிக்கு கொடுத்தது. எல்லாம் திரௌபதிக்கு கொடுக்கும் பொழுது ஹாஸ்யமா கூட சொல்லுவார் கீர்த்தன்கர்கள்லாம். சுவாமி எப்பவுமே வந்து அந்த பகடைக்காய் உருட்டி விளையாட்டு விளையாடுவர். பொழுதுபோக்கு இல்ல, பகடைக்காயை உருட்டுவதை போல உருட்டுகிறார் ஜகத்தை. எது எது எங்கெங்க நடக்குதோ அங்கங்க நகரட்டும் காய்கள் எல்லாம். அம்பாள் வந்து தனக்கு தன்னோடு சேர்ந்து தன்னுடைய பர்த்தா வந்து விளையாடுகிறான் அப்படின்னு ஒரு மாயாவியை போல தோற்றத்தை கொடுத்தாலும் அவளுக்கும் பெரிய மந்திரங்கம். இதெல்லாம் அவருடைய கவனம் எல்லாம் பக்தனுடைய பக்கம். எங்கே ஏதாவது சப்தம் வருதான், எங்கே ஏதாவது, ஏன்னா அவர் இருக்கிறது வைகுண்டத்துல. சப்தம் வந்தால் என்னன்னா மிச்ச இடங்கள்ல இருந்து வரணும். எந்த இடத்திலேருந்து வந்தாலும் அவருக்கு தெரிஞ்சு போயிடும். கிருஷ்ணா அப்படின்னு கத்தினா திரௌபதி உடனே எழுந்தார். கீர்த்தன் பிரபாவத்தை சொல்லுவா, எழுந்த உடனே அங்க போய் ஒரு ரெண்டு அடி கூட போயிருக்க மாட்டார். சஜல ஜலஜ கன பீதாம்பரன், அவருடைய பீதாம்பரன் எழுந்தாலே நழுவும். அவர் எவ்வளவு இறுக்கி கட்டினாலும் நழுவும். அவ்வளவு, அதாவது அப்படியே தங்கத்தை உருக்கி பட்டால் சேர்த்து அவ்வளவு வழவழப்பு. அதுக்கு நாம்தேவ் மகராஜ் ஒரு வர்ணனை கொடுக்கிறார். எப்படி வருவான் பக்தர்களை காப்பாத்த அப்படின்னா, ஏகோ விட்டலே பக்த ஜனவத்சலி பக்த ஜனவத்சலி பக்த ஜனவத்சலி ஏகோ விட்டலே பக்த ஜனவத்சலி
உத்தரணி உத்தரணி கேஷிராஜே 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 பக்தஜனவத்சலே 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 ஹரி மணா துமி கோவிந்த மணா துமி கோபால மணா துமி நாராயணா ஹரி மணா துமி கோவிந்த மணா துமி கோபால மணா துமி நாராயணா கோவிந்த மணா கோபால மணா விட்டல மணா ஹரி நாராயணா கோவிந்த மணா கோபால மணா விட்டல மணா துமி நாராயணா இந்த கோபால ஹரி நாராயணா கோவிந்த கோபால ஹரி நாராயணா இந்த கோபால ஹரி நாராயணா கோவிந்த கோபால ஹரி நாராயணா விட்டல 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 ஹரி மணா துமி கோவிந்த மணா துமி கோபால மணா துமி விட்டல மணா ஹரி கோவிந்த மணா கோபால மணா நாராயணா ஜெய ஜெய விட்டல ஜெய ஹரி விட்டல 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 நாமத்துக்கு ஒரு லிஸ்ட் போட்டு புரந்தரதாசர் சொன்னார். ஒன்னு நாமத்தை சொல்லி விட்டல் வருவானான்னு சொல்ல வருவார்னு சொன்னேனே, நீ வர்றதுக்குள்ள எல்லாரும் சஞ்சலத்தை ஏற்படுத்திட்டாளே மனசுல. ஆனால் உடனே வந்தே சஜல ஜலஜ கன பீதாம்பர அப்படி வந்த உதாரணம் பண்ண வந்த நாமம் சொல்லி கூப்பிட்டுட்டா உதாரணம் பண்ண கண்டிப்பா ஓடிவான். நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அவகாசம் வேணும், புரியாதையும் போகலாம். அதை பத்தி நமக்கு கவலை வேணும். அந்த நாமத்தை எப்படி கேட்கணுங்கிறதுக்கு துகாராம் மகாராஜ் இன்னைக்கு சொல்றார். மாகதாம் பிகாரி பிச்சைக்காரனை போல உன்னோட மகாத்வாரத்துல வரேன். சாலோ துஜே துவாரி தேயி மஜாரி கிருபாதான, எனக்கு கிருபை பண்ணு, தானம் கொடு. கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. நரன்னு ஒரு ஜென்மாவா படைச்சிருக்கு துகாராம் மகாராஜ் தான். பிரகலாத அங்கத உத்தவ நாமதேவ துகாராம் தான், ஜெகத்குரு தான். என்ன பாவத்துல கேட்கிறார் பாருங்க, அதுதான் முக்கியம். பக்தி எப்படி பிரகடனமாகுது? இதுக்கு ஒண்ணுக்குத்தான் பகவான் உருகுவான், வேற எதுக்குமே உருக மாட்டான். இதுக்கு உருகுவான் கண்டிப்பாக. நமக்கு இன்னும் இதுக்கு
ஒண்ணுக்கு தான் உருவான் பகவான். तुकाराम महाराज सर मागता भिखारी झालो तुझे द्वारी ஏ மஜ ஹரி கிருபாதான என்னப்பா கிருபை வேணும்னு விட்டல் கேட்கல. விட்டல் என்ன கேட்க போறாரு? கேட்க மாட்டார். யாராவது ஏதாவது சொல்லிட்டே தானே இருப்பா. ஜெகத்குருவாகவே இருக்கட்டும், லேஸ்ல வர மாட்டார் விட்டல். அந்த ஸ்ரீகிருஷ்ணன் அந்த வைகுண்ட வாசி ஸ்ரீஹரி லேஸ்ல வரமாட்டார். ஏன் வரமாட்டேன்னா வரக்கூடாதுன்னு இல்ல, வராமல் இருக்கும் வரையும் இந்த பக்தன் எவ்வளவு உச்ச கட்டத்துக்கு போறான். அவருக்கு ஆசை, நமக்கு அது புரியல. அவரோட ஆசை அவர் ஆசைன்னா மாகனான்னு சொல்லுவாங்க மராட்டியில. எனக்கு இது வேணும் அவர் கேட்பறா. நீ எவ்வளவு தூரம் கர்ஜனை பண்ணிட்டு எவ்வளவு தூரம் 24/7 பாடிட்டே இருந்தா கூட அவன் கேட்பான். நமக்கு அவனுடைய நினைப்பு மட்டும் இருக்கிற மாதிரி பாடணும். துகாராம் மகாராஜ் மாறி பாடணும், நாம்தேவ் மகாராஜ் மாறி பாடணும், பிரகலாதன் மாறி கூப்பிடணும். வருவர். இந்த நிலைக்கு நாம் எப்பொழுது டிரான்ஸ்ஃபார்ம் ஆவோம்னு அவனுக்கு தான் தெரியும். நாமளும் பிச்சையா இன்னைக்கு கேட்கலாம், உரிமை இருக்கு, கேட்டுடுவோம். ஆமாப்பா, எதுக்கு திருப்பி பாடுறோம்னா, ஒருத்தர் பாடின உடனே கீர்த்தன் எல்லாரும் ஏன் திருப்பி பாடுறோம்னா, மாகத்தாம் பிகாரி அப்படின்னு நீங்க எல்லாம் சேர்ந்து மாகத்தாம் பிகாரி चालो तुझे द्वारी, चालो तुझे द्वारी நீங்களும் சொல்றீங்க. அப்பா எனக்கு ஒண்ணு கேட்டது ஒரிஜினலா யாரு? ஜெகத்குரு துகாராம் மகாராஜ். இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 கிலோமீட்டர் தண்டி தேவ்னு ஒரு கிராமத்துல கேட்டிருக்காரு. பவித்திரமான ஒரு கிராமம். அவர் பிறந்ததால எடுத்து பவித்திரம், வெறும் ஜனனம் எடுத்தார், பவித்திரமா எடுத்தார். அவர் வர்றதுக்கு முன்னாடி பாண்டுரங்கன் வந்து எழுந்து வந்து காத்துட்டு இருக்கான் ரகுமாயோட. அங்க ஒரு கோவில் கட்டினான். ஜெகத்குரு துகாராமனுடைய தகப்பனார் அம்பீலான்ற அவள் குடும்ப பேர் போட்டுப்பான். அது அவளுடைய நமக்கும் உண்டு, அது வேற மாதிரி மறி வந்து பரவாயில்ல, அது முக்கியம் இல்லை. துகாராம் அம்பீலா அப்படின்னு அவருக்கும் பேர் உண்டு. அம்பீலான்ற வம்சம், அது அம்பீலான்ற குடும்பம் அவருக்கு தான். வியாபாரி, தியானியங்களை வித்து படம் சம்பாதித்து லேவாதேவியும் பண்ணுவார் தகப்பனார். அந்த குடும்பத்துல தான் துகாராம் மகாராஜ் ஜனனம் எடுத்தார். ஆனால் தகப்பனாருக்கே பிரீத்தி பூரா எங்க இருக்குன்னா விட்டலன் இருக்கிறனால விட்டலன் ஒரு கோவிலே கட்டிட்டார். தன்னை வீட்டுக்கு எழுத்தாப்புலயே ஒரு கோயில். ஏன் வீட்டுக்கு எழுத்தாப்புல கோயில் கட்டினார், வீட்டுக்குள்ளேயே ஏன் கோயில் கட்டினான்னு எனக்கு ஒரு சர்ச்சை வந்தது. இன்னைக்கு சாதுக்கள் கிட்ட பகிர்ந்து யாராவது ஒருத்தர் கிட்ட சொன்னாலும் நம்ம மனசு ஆறுதல் கிடைக்கும், சமாதானம்னு ஒன்று கிடைக்கணும். யாரா இருந்தா என்ன? அப்பதான் இருக்கு. நம்ம கிரகத்துக்குள்ள கட்டிட்டா நம்மள பர்மிஷன் கேட்கணும். நான் வரலாமா உள்ள, அவர் வீட்டுக்கு போகலாமான்னு கேட்கணும். அப்பா இது ஜெகத்குருவோட வீடு இல்ல, இது அம்பீலாவோட வீடு இல்ல, இது விட்டலோட வீடு, யாரு வேணா இங்க வரலாம் அப்படின்னு. விட்டா இங்க யாரு வேணா வரலாம். அதனால வீட்டுக்குள்ளே இருந்தும் போலாம், வெளியில இருந்தும் போலாம். துகாராம் மகாராஜ் எப்பவுமே வீட்டுக்குள்ளே இருந்து தான் போவார். அவரோட இடம். ஆனால் எல்லாரும் வந்து போவாங்க. அவருடைய கிரகத்து பக்கத்துல இருக்கிற அந்த இது வந்து உண்மையாகவே அவருடைய காலத்துல இருந்த ஒரு கோவில். அந்த கோவில் தான் அது. அந்த கோவிலோட சித்திரப்படத்தை ஏன் தொங்க விட்டுனா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாதுக்கள் திருஷ்டி பட்டிருப்பாங்க. ஒரு சிலர் மனசுல அந்த கேள்வி வந்திருக்காது. கண்டிப்பாக கேள்வியை கேட்கணும். ஏன் கேட்கணும்னா, நமக்கு இந்திரியங்களை கொடுத்துருக்கோம், கண்ணால பாக்குறோம். ஏன் அப்படி அங்க ஒரு படம் மாத்திரம் தொங்குறது? சித்திரப்படம் தானே, அதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, சத்ரபதி சிவாஜி உட்காந்து கீர்த்தன் கேட்கலாம். பின்னாடி சாதுக்கள், நாங்க ஏழ்மையா தாளம் போடுறதுக்கு ஒருத்தர் கூட கஷ்டப்படுறோம் பாருங்க, ஒரு பரிவாரமே இருக்கு. அவ்வளவு பேரும் ஜாம்பவான், எல்லாரும் கீர்த்தனம், எல்லாரும் ஹரிகதை சொல்லுவாங்க. ஆனா எல்லாரும் அடக்கமா தாடுறாங்க. சித்ரபதி சிவாஜி கீழே உட்காந்து மண்டி போட்டு பவ்யமா சபலாங்கால் போட்டு சாதுக்கள் நிக்கிறான்னா அவளுக்கெல்லாம் வைகுண்ட பிராப்தின்னு சொல்வார் துகாராம் மகாராஜ். துகாராம் மகாராஜனுடைய அந்த கிரகத்துல இப்படி நடந்துட்டு இருந்தது. அப்போ அவர் சொல்ற, அவருக்கு தோணும். அடி கார்த்தால கூட ஒரு சம்பாஷணை வந்தது, வாருணி அப்படின்னு ஒரு நிலை இருக்கு. ஏன் வாருணின்னா என்னன்னாக்க, சாமானிய மனுஷனுக்கு அது வராது. யாருக்கு வரும் யாருக்கு வராது, யாருக்கு வந்தபோ நாம் தெரிஞ்சுட்டோம் தெரியல, யாருக்கும் புரியாது. நம்ம கிட்ட தானே பேசிட்டு இருந்தார், திடீர்னு எங்கேயோ போயிட்டாரு, கண்ணு வேற பக்கம் போற தெரிஞ்சுப்பா. நிறைய பேர் சூடா இருப்பா, அதுலயும் சொல்லக்கூடாது. முக்கியமாக பெண்களுக்கு வந்து படைப்பின் ரகசியம் துரு துரு துருன்னு இருப்பா. கண்ணும் பார்க்கும்,
நம்மளை சுத்தி என்ன நடக்கிறது, மணி என்ன ஆகுது, எப்படி எப்படி காலங்கள் நகர்றது, அக்கம் பக்கத்துல யார் இருக்கா, யார் உட்காந்துருக்கா, யார் நடக்கிறா, எதுக்கு போறா, முக்கியம் இதுதான். கீர்த்தன் வந்திருக்கும், கீர்த்தன்கரையே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். அப்படி இல்லைன்னா அப்பப்போ கண்ணை அசைச்சுக்கிறதுக்கு விட்டலன் இருக்கான், தம்பதி சமேதராக இருக்கான், ருக்மணியும் விட்டலனும், கிருஷ்ணனும் ருக்மணியும் இருக்கான். அப்புறம் என்னத்துக்கு ஓடும்னாக்க படைப்பின் ரகசியம். துகாரா மகராஜ் அப்படி இல்லை. ஏன்னா சித்தத்துல எப்பவுமே முழு சித்தமும் என்ன வியாபிச்சிருக்குனாக்க நாராயண 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 ராம 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 கிருஷ்ணா 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 விட்டலா விட்டலா விட்டலா. எல்லாம் ஒண்ணுதான் நாமம். ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு பெரிய புராணம், ஒவ்வொரு நாமத்தின் பின்னணியும் ஒரு பெரிய எபிக்னு சொல்லுவோம். எபிக்னா ஒரு காவியம், நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. சாமானியனுடைய பேச்சுவார்த்தைக்கு அவோ பொழுதுபோக்குக்காக நாமங்களும் புராணங்களும் வரல. இது சனாதன தர்மத்தோட ஆணி வேர். இத சொல்லிட்டே இருந்தா என்ன ஆகும்னா, உனக்கு அப்புறம் எத்தனை சந்ததிகள் வரும், நீங்க திரும்பி போய் பிச்சை கேட்கணும், போகும்போதே உள்ளுக்குள்ள நாமத்தை தெச்சு அனுப்பிச்சிடும். அப்படித்தான் நாமம் வந்திருக்கு. யாரும் கேட்டெல்லாம் வரல, நாம நினைச்சிடுவோம். பக்கத்தாத்துல சொன்னா எவ்வளவு பேர் அழகா சொல்றான், எவ்வளவு இடத்துல பஜனை நடக்கிறது. சிலர் தான் கலந்து கொள்வா, சிலருக்கு தான் நாமம் சொல்லணும்னு தோணும். கூச்சம் வரும், வெட்கம் வரும். லாஜ் எடுத்தான்வா, லாஜ்னா வெட்கம். வெக்கத்தை விட்டு கச்சைய கட்டு, கைய தூக்குன்னு சொல்லுவா, பண்ணினான் வந்துடுவான். அவ்வளவுதான். நீ பிடிச்சுட்டே இருந்தா திரௌபதி, ஏன்னா திரௌபதிக்காக சொல்றேன், திரௌபதி பிடிச்சுட்டு இருந்தா. பெண் இல்லையா, இப்பதான் சொன்னேன், பெண்ணு நியாயம் தான். அவ்வளவு ஒரு தர்மத்தை எல்லாம் இப்படித்தான் நடத்த வேண்டும் என்ற உணர்வுக்கு மதிப்பு கொடுத்த ஒரு காலம், ஒரு யுகம், மதிப்பு கொடுத்த யுகம் தான், மதிப்பு கொடுத்த நாட்கள். ஆனாலும் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அகங்காரம் ஒண்ணு இருக்கு. நான் சக்கரவர்த்தி, நான் ராஜா, எல்லாவற்றையும் தோத்து விட்டான் உன்னுடைய பர்த்தா, அதனால் நீயும் எனக்கு சொந்தம், உனக்கு உரிமையே கிடையாது. நிறைய வியாக்கியானம் இருக்கு, நிறைய சொற்பொழிவு இருக்கு. முக்கியம் அதில் பெண்ணுக்கு அந்த குணத்தை கொடுத்திருக்கான் பகவான். தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவர் முயற்சி செய்யணும், எவ்வளவு முடிந்ததோ முயற்சி செய்யணும், தன்னுடைய சக்தியை பிரயோகம் செய்து முடியும். அவளுக்கு அந்த நேரத்தில் வர்ற சக்தி பகவத் சக்திக்கு சமம் சொல்லுவான். அவ்வளவு சக்தி. பெண்களை தயவு செய்து யாரும் எளிமையாக எடை போட வேண்டாம், அவ்வளவு சக்தி உண்டு. ஆணுக்கு அகங்காரம் வந்துட்டே இருக்கும், தன்னை நம்பிண்டே இருப்பான், கையை நம்பிண்டே இருப்பான். அவன் பிடிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன, என்னை விட என்னுடைய மானம் பெரிது. அந்த உணர்வு, அந்த அப்படி வாழ்ந்த ஒரு சமுதாயத்துல தான் நாம எல்லாம் வந்திருக்கோம். அதனால்தான் அத்தனை இப்ப கூட சாப்பிடறதுக்கு காசு இல்லாத இருக்கும், ஒரு சாதாரண தின்பண்டம் வாங்கறதுக்கு வக்கு இல்லாத இருக்கும். ஆனால் கூட அவ வந்து அக்கம் பக்கத்துல போகும்போது, யாரோ ஆண்கள் போகும்போது தன்னை சரியா வச்சுட்டு இருக்கோமா, அம்மா உன் வயசுக்கு யாரம்மா உன்னை, அவளுடைய குணம் அவளுக்கு உள்ளுக்குள்ள அனுப்பிச்சிருக்கான். அந்த வைரல் ஆன்டி வைரல் ஊசி மாதிரி போட்டு அனுப்பிச்சிருக்கான். அந்த குணம் அவளுக்கு வந்துட்டு இருக்கும். பார்த்துட்டே இருக்கான் பகவான் போல. எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் விட்டா கடைசியில துச்சாதனம் என்ன பண்ணா, கிருஷ்ணான ரெண்டு கையும் தூக்கினான். பொம்பளை ரெண்டு கையும் தூக்கவே மாட்டா. நீங்க எந்த காட்சியிலையும் பார்த்துருக்கீங்க, ஒரு ஸ்திரீ தன் ரெண்டு கையும் தூக்கவே மாட்டா, அழுவ கதறுவ. ரெண்டு கையையும் தூக்கினதுக்காக அவன் வரல, ரெண்டு கையையும் தூக்கின ஒன்னே தான் தன்னை மறந்து கிருஷ்ணான வந்தது. துகாராம் மகராஜ் சொல்றார், पतितवि पापी चरणालो तुझे लागी मज लाज पांडुरंगा। पतितवि पापी चरणालो तुझे लागी मज लाज पांडुरंगा। द्रौपदी भगिन द्रौपदी भगिना
चरण निज पावे पाप निर्धारणावे पांडुरंगा कृष्णा विठला पाप निर्धारणावे அவர் ஒரு பாவமும் பண்ணல ஜென்மா எடுத்ததே பகவான் நாமத்தை தவிர பெற்ற எல்லாம் பாவம் நாமத்தை மட்டும் ஒதுக்கிட்டார் அதனால என்ன ஆச்சுன்னா அவருடைய வாழ்க்கையில அவருடைய சரித்திரத்தில் நடந்தது அவர் நிறைய அபங்கங்கள் எழுதினார் இதுல நிறைய கேட்கிறார் சர்வபாவே சரண அப்படின்னா என்ன அர்த்தம்னா சர்வபாவேன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுக்கு கிளாஸ்க்கு போகணும் கீதா கிளாஸ்க்கு போகணும் பாகவதம் கேட்கணும் சர்வபாவே சரணன்னா என்ன அர்த்தம்னாக்க கோபியைகள் எப்படி பிரேமம் பண்ணினான் அதற்கு கிருஷ்ணன் எப்படி பிரதிகூல்யமாக இருந்தான்னு அந்த ஆழத்துல போகும்போது அவர்கள் சொல்கின்ற சிறு சிறு கதைகளும் நிரூபணங்களும் உபகரணங்களும் என்ன சொல்லுனா அதுதான் சரண நிஜபாவம் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றதுன்னு புரிஞ்சுக்கூடாது சரண நிஜபாவேனா அந்தரங்கம் ஹிருதயம் வந்து நீ இல்லாம நாங்க ஒண்ணுமே எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஒண்ணுமே கிடையாது இருட்டா இருக்கே அண்ட சராட்சரமும் இருட்டா இருக்கே நீ வந்த உடனே பிரகாசம் ஆயிடுது சொல்லுவார் ஏக்நாத் மகாராஜ் சொல்லும் பொழுது கோபிகளுக்கு வந்து தான் என்ன வஸ்திரம் போட்டு இருக்கோம் குழந்தைக்கு பால் கொடுத்தவளுக்கு பால் கொடுக்கறது மறந்து போயிடும் பொதுவா ஸ்திரீகள் ரொம்ப ஜாகிரதை தன்னுடைய சிசுக்கு பால் கொடுக்கும் பொழுது மறக்க மாட்டா அது மறந்து போறதுங்கிறா கோபிகை தன்னுடைய மேல போட்டு இருக்கிற வஸ்திரம் கீழே இருக்கா மேல இருக்கான்னு தெரியலங்கிறா கிருஷ்ணனுடைய அழகுல மயங்கல கிருஷ்ணனுடைய பிரேம பாவத்தை பார்த்து அந்த பிரேம பாவத்தை அவன் காட்டுறதில்லை புல்லாங்குழல் எடுத்து சுவாசத்தை விட்ட உடனே பிரேம பாவத்தை பட்சிகளுக்கு பட்சி குலே நிவாந்தராகிலே பட்சி குலங்கள் தான் பறக்கிறத மறந்து போறது காரணம் என்ன பகவானுடைய பிரம்மத்தினுடைய நாதத்தை அதில் கேட்கிறது காயி வியாகிர ஏகட்டாயி ஜாதி சிங்கமும் பசுவும் பக்கத்துல பேசாத நின்று இருக்கு ஒண்ணும் புரியல யார் வைரபாவ சமூல விசரலி அப்படின்னு பானுதாசன் சொல்ற வைரபாவம் தான் இது அதுக்கு ஆகாரம் பசிச்சா அதுக்கு ஒண்ணும் தெரியாது பசிக்கும் போது இது ஆகாரம் தான் அப்படித்தான் படைப்போட சூட்சமம் எது தனக்கு ஆகாரமா நமக்கு அதனால்தான் சொன்ன உனக்கு 6வது சித்தம் கொடுத்திருக்கேன் 6 அறிவு பகிர்ந்து உணர்வு 6வது அறிவு கொடுத்திருக்கேன் உண்ண உணவு உனக்கு கொடுத்திருக்கேன் இதையெல்லாம் மீறி வேற ஏதோ ஒரு உணவு செய்யணும்னா அது உன்னுடைய இஷ்டம் நான் படைப்பில எந்த தவறும் பண்ணல உனக்கு வேணுங்கிற அளவு உணவு கொடுத்திருக்கேன் நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜகத் மகாசிவராத்திரி போது ஜகி வாசுதேவ் சத்குரு சொல்ற குரு ஏன் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது தர்க்கத்துக்காக இல்ல ஒரே ஒரு லைன் தான் டீவியேஷன் அது எதற்காக சாப்பிடணுமோ அவன் சாப்பிடலாம் அவ்வளவு ஒரு சாதாரண எழுத்துல எழுதணும் ஒரு புஸ்தகத்தை படிக்கணும் பக்தி வரணுங்கிறதுக்கு அது தேவையில்லை காரணம் அதுல புரதச்சத்து நிறைய இருக்கு அந்த புரதச்சத்தை உண்டால் பலவானாக ஆகலாம் அதனால சொல்லுவார் சத்திரியனுக்கு அது உண்டு சத்திரியன் அதை சாப்பிடலாம் காரணம் சண்டை போடணுமா யாருக்காக பிரஜைகளை காப்பாற்றுவதற்காக எல்லா விதமான சூட்சமங்களும் பாகவதற்கு தெரிய வரும் கொஞ்சம் கொஞ்சமா வயசுல இருக்கிற மாதிரி இருக்கும் தெரிஞ்சவா சொல்லும் போது அப்படியே நம்மை மறந்து விட விடுவோம் எனக்கு இதெல்லாம் மறக்கல விட்டலாம் துகாராம் மகாராஜ் பதி தமி பாபி பாப நிர்தாரளாவே பாண்டுரங்கா சுதாம பிராமண தரித்திர பீடிலா அப்படின்னா ஐசிகே எனக்கு தெரியும் அவருக்கு அவனோட கதையெல்லாம் எனக்கு தெரியும் சுதாமனோட கதையெல்லாம் தெரியும் அவள் என்னாச்சு குரு மாதா கொடுத்த அவள் என்னாச்சு சுதாமனுக்கு ஏன் அந்த தரித்திர பீடை வந்ததுன்னா கிருஷ்ணனுக்கு வச்சிருக்க வேண்டிய பாகத்தை பசியில சாப்பிடுறான் ஏழை ஆனால் அவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இருக்க நட்பை அளவிடவே முடியாது அதே போல நட்பு நாம் பார்க்கவே முடியாது ஒரு காரியம் அதற்கு ஒரு காரணம் காரணத்தோடு காரியம் வரும் காரியத்தோடு நிகழ்வு வரும் நிகழ்வோடு இறைவன் வருவான் இதுதான் நம்மளுடைய வாழ்வின் ரகசியமே அப்படித்தான் கீதை பிரகடனமாயிட்டு அப்படித்தான் சண்டைகள் எல்லாம் வந்தது ஏன் சண்டை வந்ததுன்னு குழந்தை மாதிரி கேட்கக்கூடாது எல்லாருக்கும் தனித்தனியா யுத்தம் பண்ணக்கூடிய சக்தி இருந்தது அப்பொழுதெல்லாம் மந்திர சஸ்திரங்கள் எல்லாம் உண்டு மந்திரம் சொன்னா போறோம் இந்த இரும்பு அம்பை வச்சு எவ்வளவு தூரம் விட முடியும் மைல் கணக்கா போயிட்டு இருக்கும் சஸ்திரமாக விட்டாலும் எல்லாவற்றிற்கும் நீதி இருக்கிறது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு படையை
தன்னுடைய ராஜா வைத்துக் கொண்டிருப்பார். பிரஜைகளுக்காக ஒவ்வொன்றும் ஒரு காரணத்திற்காக வருகிறது. துக்காராம் சுதாமனுக்கு தரித்திரம் வந்ததுன்னு சொன்ன உடனே சுதாமன் ஏழையாக இருந்தால் இப்படி ஆச்சு, அப்படி விட்டுடலையே. கிடைக்க முடியாத அளவுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துடுறாங்க. நாம தெரியும், கதையெல்லாம் போக வேண்டாம். சுதாமனும் பெரிய வீட்டுக்கு போகும்போது பார்த்தா ஒரே எல்லாம் சொரூபமே மாறி போயிடுது. கிருஷ்ணனோட வீடு ஏழை போதுன்னு பயம் வந்துடுறது. அந்த சுதாமனுடைய அவளுக்கு எடுத்து பகவான் சாப்பிடும் பொழுது கூட ஒரு பிடி சாப்பிட்டுட்டான்னா இங்க துவாரகையில இருக்கிற அத்தனை ஐஸ்வர்யம் அங்க போயிடும் சொல்லிட்டு போருங்கிற பிரபு தான் வாங்கிட்டு சூட்சம். காரணம் என்னன்னா தனக்கு எதுவும் தன்னையே கொடுத்துருவோம். பகவான் தன்னையே கொடுத்துருவோம். காத்துட்டு இருக்கான். இடுப்புல கையை எதுக்கு வச்சுட்டு இருக்கான்னா சுலபமா அந்த தூக்கி கொடுக்க முடியும். நீங்க கூட பார்க்கலாம், இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்றவங்க பார்த்தா இந்த இடுப்புல அடிக்கடி கையை வச்சுப்பாங்க. எதுக்குன்னா தாவி குதிக்கிறதுக்கா. ஒரு கையை பிடிச்சு தாவி குதிக்க முடியாது. அப்படி ஓடி அப்படி ஜம்ப் பண்ணுவாங்க. பகவான் அப்படி காத்துட்டு இருக்கான். பகவானுக்கு தெரியாது. துக்காராம் சொல்ற தன்னுடைய அதாவது அக்ஷரங்களை கண்ணுல சிலம்பர மாதிரி சொல்ற. சர்வபாவே சரண. அந்த சர்வபாவே சரண அப்படிங்கிறதுக்கு ஒரு கீர்த்தன் உண்டு. சரணம் தெரிஞ்சப்படுத்த அதுக்கு ஒரு கீர்த்தன் வேண்டாம், திருவடியை பிடிக்கணும். சர்வபாவே அப்படின்னா என்ன பாவம்னா பிரகலாதன் பாவம் எப்படி இருந்தது, அங்கதன் பாவம் எப்படி இருந்தது, நாமதேவரோட பாவம் எப்படி இருந்தது, சூரதாசரோட பாவம் எப்படி இருந்தது. இப்படி நம்மளுடைய பாரத பூமியில கணக்கிட முடியாத அளவுக்கு சத்துக்கள், சத்து படையே தெரியாது நம்ம. அப்போ அவர்கள் சொல்றார்கள் சர்வபாவே சரண ஆலோ பாண்டுரங்கா கிருபாளு தூ மாஜியே. இங்க ஒரு பாவத்தை வெளிப்படுத்துறார். மாஜி ஏக்கன்னா எனக்கு நீதான் எல்லாமே. அம்மா அப்பா குழந்தை, அவர் குழந்தையெல்லாம் உண்டு. சராசரி நரனாக பிறந்து அவருக்கும் ஆவளி என்ற ஒரு தர்ம பத்தினியை திருமணம் முடித்து வைத்து 3 குழந்தைகள் பிறந்து இந்த வாழ்க்கை நடந்தது. குழந்தைகள்கிட்ட வாத்சல்யம் குறையாது. ஆனால் சகோர பட்சி மாதிரி இவர் எப்பொழுதுமே விட்டலனோட பாதையை பார்த்துட்டு இருப்பார். அவருடைய படைப்பு காரம் வித்து பிரகலாதன். அது எப்படி போகும்? அப்பா என்ன சொன்னாலும் நீ சொல்லணும், நாராயணா சொல்லுவாங்க, உனக்கும் நன்மை பண்ணுவாங்க. அந்த பேரை சொல்லாதடா. காதுல ஈயத்தை காய்ச்சி விட்டா மாதிரி அதை சொல்லாத, அந்த பேரை சொல்லாத. குரு சொல்றார் கிரண்யாய நமக சொல்லுப்பான்றார். குருநாதா க்ஷமா பண்ணணும், அது சொல்லக்கூடாது. நாராயணாய நமக சொல்லுமோ நல்லா வரும். நான் குருவா நீ குருவான்னு கேட்க. குழந்தைக்கு தெரியாது என்ன அனிச்சை செயலாக அதுதான் வருகிறது. எல்லா இடத்துலயும் தட்டி காட்டுறான், இங்க இருக்கானா அங்க இருக்கானா அங்க இருக்கானான்னு. எல்லா இடத்துலயும் இருக்காரு, உனக்கும் தெரியுமேப்பா, நீ ராஜா இல்லையா, சக்கரவர்த்தி இல்லையா? அப்படி சொல்லாத. குறிப்பிட்டு நீதானே பக்தி பண்றவன். சதா சர்வகாலம் நாராயண சொல்ற. ஒரு குறிப்பிட்ட தூள் சொல்ற, இந்த தூள்ல இருக்கணும் அந்த தூள்ல இருக்கணும் உடைச்சாரு. எப்படி வர்றாருன்னா இவன் எப்படி நான் கேட்டானோ வரம் கேட்டானோ அப்படின்னா. அந்த காவியத்துல அந்த புராணத்துல இருக்கிற மெசேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பகவான் எப்படி வேணா வருவான். பிச்சைக்காரனா பகவானும் வருவான், வேணும்னா வருவான். அந்த அன்னைக்கு பிச்சைக்காரனா போனாதான் பக்தனுடைய பிரச்சனை தீரும்னா பிச்சை எடுக்க தயாராகும். அதனால கதாபாத்திரங்களை வைத்து அவர் வரவில்லை. கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. கதாபாத்திரங்களை துக்காராம் மகாராஜ் தன்னுடைய பாவத்தில் கொண்டு வருகிறார். சர்வபாவே சரண. என்ன பாவம் எனக்கு இருக்கோ எல்லாத்தையும் உன்னுடைய திருவடியில போட்டேன். ஆலோ பாண்டுரங்கா பிரகலாதன் மாதிரி எப்படி ஒன்னே நினைச்சிட்டு இருந்தான். மேலேந்து மலையிலேருந்து உருளும்போது கூட கவலைப்படல. இந்த குழந்தை சின்ன குழந்தை சர்ப்பத்தை பெரிய காரப்போடகன் மாதிரி இருக்கிற ஒரு சர்ப்பத்தை கொண்டு விடுறான். ஒன்றும் பண்ணல. அது அப்படியே வளைஞ்சு அழிஞ்சு ஃப்ரெண்ட்லியா போயிடுது. பார்த்துட்டு பகவான் இதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். ஹிரண்ய கசிபுக்கு தெரியாத மாயாவை மறைச்சு வச்சிருக்கு ரிஷியினுடைய சாபத்தால். 3 ஜென்மாக்கள் உங்களுக்கு பகவானுடைய நாமம் மட்டும் பிடிக்காது, உலகத்துல சர்வமும் பிடிக்கும். இது என்ன இப்படி ஒரு சாபம் வேணுமான்னு கூட நினைச்சுக்கிட்டு நம்ம
ஒண்ணுமே வேணாம், புண்ணியமே வேண்டாம், கேட்க வேண்டாம். அப்பா உன்னுடைய நாமம் மறக்க கூடாதுப்பா. எத்தனை ஜென்மாவோ கொடுத்து புனரவி ஜனனம் புனரவி. அதனால்தான் ஜனங்கள் சாதுக்கள் சத்சங்கத்துக்கு வரும் பொழுதும் ஒரு பாகவதமோ அதுவோ இதுவோ ஹரிகதையோ கேட்கும் பொழுது வருத்தமே படக்கூடாது. என்ன எடுத்துட்டு போறோம் ஜென்மா, என்ன பாக்கி வச்சுட்டு இருக்கேன். அழுக்க கரைக்கிறது அவங்கிட்ட விட்டுடுவோம். அவன் டியூட்டி அது கரைக்க. பெற்றவன் நீ குரு, பொறுப்பது உன் கடந்த சொல்றார் இல்லையா சஷ்டி கவசத்துல. அத மாதிரி சொல்லட்டும். நீதானே பண்ற, நீதானே எல்லாத்தையும் பண்ண வைக்கிற, நீதான் குரு, உன் கடனது, நீ தீர்த்து வை, நீ எனக்கு நல்ல வழிகாட்டு, இந்திரியங்களை உன்முகமாக திருப்பு. உனக்கு அந்த அந்த பொறுப்பு இல்லையா? நீ என்னுடைய அம்மா இல்லையா? அம்மையப்பா அப்படின்னு சொல்லலையா? அவரு அந்த ஆழ்வார் பேர் என்ன? தொண்டரடி பொடி ஆழ்வார் சொல்றாரு, பச்சை மாமலை போல் மேரி பவழவாய் கமலச்சங்கன் அச்சுதாமரர் ஏரே மாயதம் கொழுந்தே எனும் அச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளினும் அச்சுவை பெரினும் வேட்டே நரங்கத்து நகருளான். பச்சை மாமலை போல் மே பவழவாய் கமலச்சங்கன் கிருஷ்ணன் தான், பெருமாள் தான், எம் பெருமான். நிறைய பெருமானுக்கே வியாக்கியானம் கொடுக்கிறவெல்லாம் இருக்கா? சக்தி இருக்கணுமே. சரஸ்வதி நாக்குல தாண்டவம் ஆடணும். பெருமாள் அப்படின்னா இந்த இன்னைக்கு என்ன சொல்ல போற, பெருமாள் வியாக்கியானம் சொல்ல போறோம் சொல்லி பிடிச்சுக்குவாங்க. முடியலன்னா அடுத்த நாள் 3 நாள் வச்சிருப்பா, 3 நாள் நடக்கும் சத்பாவம். அப்பேற்பட்ட இந்திரலோகம் போனா அங்க ஒரு பெரிய இதெல்லாம் இருக்கு. மேனகை இருப்பா, ரம்பை இருப்பா, ஊர்வசி இருப்பா, எல்லாம் நித்தியம் பண்ணுவா. பசிதாகம் எடுக்காது, கண்கள் எல்லாம் சிமிட்ட வேண்டாம், சுவாசத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், என்ன பாக்கி என்ன பேலன்ஸ் பேங்குக்கு போடுமா வேண்டாமா, இன்னி வரைக்கும் எடுக்கலாம் நாளைக்கு எடுக்க கூடாதா சொல்ல, எதை பத்தி லட்சியம் பண்ண வேண்டாம். இருந்தாலும் அவர்களுக்கு அது பிடிக்கலை. தேவர்களுக்கு இந்திரன் போன்றவர்களுக்கு அவர்களுக்கு பொறாமையாக இருக்கலாம். சாமானிய நரம் பாவ புண்ணிய சுழற்சியில மாட்டிட்டு கீழே போறான். கீழே போய் அந்த நாமம் வந்த உடனே எப்படி பண்றான் பாரு, அட்டகாசம் பண்றானே. யாஜி சாட்டி கேலா ஹோத்தா அட்டகாசன் துகாராம் மகாராஜனுடைய கீர்த்தனம் வரும். என்ன சொல்ற, எல்லாருக்கும் துகாராம் மகாராஜுக்கும் என்னடா இன்னைக்கு என்ன சொன்னார் அவர்? சர்வ பாவே சரண ஆலோ பண்றா தாபத்ரே மாதி தாப விலி காயா சீதள வாயமயா பாய துஜவனுடைய அந்த திருவடி அப்படியே எனக்கு தாபத்திரயம் எல்லாம் எடுத்து குளிர்ச்சியை கொடுத்துடுது சொல்லிட்டு சம்பந்தி ஜனவாட பீடலும் புறவை சுத்தி இருக்கிறவா எல்லாரும் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அந்தரலும் துஜச்சி தேனே எப்போ ஒன்னையே உள்ளுக்குள்ள எடுத்துட்டு இருக்கு, ஒன்னையே நினைச்சிருக்கு, உன்னை பத்தின நினைவு தான். துகா மணே ஆத்தா சரண நிஜ பாவேன்ற இங்கேயும் சொல்றார். மணே ஆத்தா துகா சரணாகதா. எனக்கு ஒரு கேட்கறது கடைசியில் ஏதோ கேட்டு போறான்னு பண்ற ஒன்னும் கேட்கல. அது அப்புறம் கடைசியா 10 வருஷம் முடிக்க போறோம் அப்ப சொல்லுவோம். சீக்கிரட் அது. அதுதான் சூத்திரதாரியினுடைய கடைசி அஸ்திரம். சூத்திரதாரிக்கு யாருன்னா விட்டல். துகாராமனுடைய அந்தரங்கத்தை உசுப்பி விடுறார். காரணம் என்னன்னா சாதுக்களுக்கு ஒரு பொக்கிஷம் கிடைக்கணும், அழிவில்லாத பொக்கிஷம். கீர்த்தன் பண்டே போல துகாராம் மகராஜ் 100 கோடி அபங்கங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி அபங்கங்கள் பண்ணிட்டுதான் செவி வழி இருக்கு. நம்மளுடைய 60 கோடி தான் சொல்றாளால நமக்கு முக்கியம் கிடைக்கல. எல்லா அபங்கம் ஒரு 4000 அபங்கங்கள் வச்சு அதையே பத்திரப்படுத்தி வச்சு அதுக்கே வியாக்கியானம் கொடுத்து அந்த 4000 அபங்கங்களையே ஒரு கீர்த்தன் குரு ஒரு மகராஜும் பண்ணினதா சரித்திரம். அவர்களுக்கு தெரிஞ்சது அந்த பாவத்திலிருந்து மீண்டும் 10 தடவை சொன்னா 11ஆவது இந்த ஒரு பாவம் நமக்கு அப்ப தெரியலன்னா துகாராம் மகராஜனுடைய திருவடியை பிடிக்கிறதுக்காக ஞாபகப்படுத்துற. அதனால தெரியல. அவர் வேணும்னா ஒரே கீர்த்தனை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பாவத்தை ஒரு பிரகடனத்தையும் உனக்கு செய்ய முடியும். இந்த விளையாட்டை அவரும் அனுபவிக்கிறார். எப்படி அனுபவிக்கனா, என்னுடைய பக்தன் என்னை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிற பக்தன் விட்டலை பற்றி சொல்லும் பொழுது என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் அவனுக்கு தோன்றுகிறது. இன்னும் 2 வாரம் போகட்டும் இந்த வங்கமில்லாத அவங்கம். அந்த உணர்வை ஏற்படுத்துகிறார் துகாராம்.
துகாராம் மகாராஜ் நிறைய சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு முக்கியமான அழுத்தமான ஒரு எண்ணத்தை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். கீர்த்தன் முடிவுல இதுல முழுக்க முழுக்க கேட்டது, நான் பிகாரியாக வரேன், பிச்சைக்காரனாக வரேன், நான் பிச்சை கேட்கிறேன். என்ன பிச்சை கேட்கிறேன்? நான் நாம பிச்சை கேட்கிறேன். அவருக்கு நாமம் இல்லாத யாருக்கு நாமத்தை கொடுத்துட்டான் பகவான்? சதகோடி அபங்கங்கள் பூரா எங்கேயோ நாமம் ஒழுகிட்டு இருக்கும். எங்கேயோ வெறும் நாமமே ஒரு அபங்கம் வந்து கால் அவருக்கு தடுக்கித்தான். நமக்கும் தடுக்கும் இல்லையா? நர சுபாவம் தானே, எவ்வளவுதான் ஜாகிரதை. அவெல்லாம் ரொம்ப ஜாகிரதையா இருப்பான். லேசா ஒரு மேடு பள்ளம் இருக்கும். அவர் காலத்துல தார் ரோடா இருந்ததே போல இல்லை. அந்த மேடு பள்ளத்துல கால் பதியும் போது லேசா ஒரு தடிக்கிற உடனே சுதாகரிச்சின உடனே அடுத்தது ஜாகிரதையாக இருக்கணும். ஜர்த்தன்னு மராட்டியில ஜாக்கிரதைன்னு பேர், வேற ஒண்ணும் இல்ல. ஜாகிரதி ஸ்வப்னி அப்படின்வா. சொப்னத்திலையும் நிகான்னா விழிப்புணர்வோடு இருக்கணும். சாமான்யமாக இந்திரியங்கள் எல்லாம் நன்றாக தெளிவாக இருக்கும் பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்கணும். விழிப்புணர்வு எதற்கு முக்கியம்னா, நம்மை பாதுகாக்கல, நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்து இந்திரியங்களை படைச்சு நல்ல நிலைக்கு கொண்டு போவதற்கு கால நிர்ணயம் பண்ணலாம். அதுவரை இதை காற்றுக் கொள்வதற்கு நாம் பொறுப்பாளர். we are personally responsible. இந்த சரீரத்தை எதுக்காக அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு சரீரத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பராரணம் சாப்பாடு ஏன் வெளியில போய் சாப்பிட்டா ஏதோ அவர்களுக்கு தெரியாத சுத்தமா இல்ல அசுத்தமா எடுத்துனா உடம்புக்கு உடனே வந்துடும். இன்னைக்கு கீர்த்தன்கரால கீர்த்தன் பண்ண முடியல, ஜுவரம் அடிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. அவமானம். கீர்த்தன்கருக்கு அவமானம் இல்ல, கீர்த்தன்கருக்கு தெரிய வேண்டாமா? அதனால இந்த சரீரத்தை நன்னா போஷாக்கோட பார்த்துக்கணும். எதற்காகனா சாதுக்குள் வரும்போது நாமம் சொல்லணும். இவருக்கு நாமம் சொல்லி என்ன ஆகுமா? இவருக்கு பகவானே வேணாமாம். கீர்த்தன்கருக்கு துகாராம் மகாராஜ் சொல்றார், இவர் நாமம் சொல்லும் பொழுது அந்த சைத்தன்யம் வந்து இந்த சித்தத்துல போய் ரெக்கார்டிங் ஆகும். விஞ்ஞானம் ரெக்கார்டிங் ஆயிட்டே இருக்கும். அது ஏதாவது ஒண்ணு கிளப்பி விட்டுட்டு இருக்கும். என்ன கிளப்பி விட்டுனா கூட அந்த சொப்பனத்துல பகவான் வரமாட்டான். அதுதான் பக்தியினுடைய முக்கூட்டமணி பிரகடனம். அது வராமல் ஒரு காலம் வரும் பொழுது நமக்கும் அவனுக்கும் இருக்கிற இடைவெளி சுருங்கி எடுத்து இனிமேல் கிடையாது, இந்த பொய் வாழ்க்கை இங்க கிடையாது, இந்த கபட நாடகம் கிடையாது இந்த பூமியில அப்படிங்கிற உணர்வு வரும். துகாராம் மகாராஜ் அதற்கு ஒரு நிரூபணமாக ஒரு அபங்கத்தை சொல்றார். பாகே பிரசாதாச்சி வாட்ட. நான் பிரசாதம் வைக்கும் பொழுது கூட ஒவ்வொருத்தரும் வச்சுப்பேன். இந்த பிரசாதம் நிறைய பேர் கேட்பாங்க, இல்லையா சர்க்கரை எல்லாம் போட்டிருக்கு, அது நீங்க சாப்பிடலன்னா தர்மபத்னி கொடுங்க, குழந்தைகளை கொடுங்க. இந்த பிரசாதம் எதற்காகனா விட்டலனை சத்சங்கத்துக்காக வந்து பார்க்க வரும் பொழுது செவிக்கு உணவு கிடைச்சுடுத்து போகும் பொழுது என்னுடைய பிரசாதமாக என்னுடைய சாதுக்களுக்கு ஏதாவது கொடுப்பான். எது முடியுமோ பஞ்சபட்ச பரமான ஒன்னால எது முடியுமோ கல்கண்டு கொடுத்தா கூட போரும்னா நாம தான் என்ன பண்றோம்? நீ சாப்பிடும் போது ஆசைப்பட்டு நெய்யை போட்டு அதை போட்டு அல்வா பண்ணலாமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமான்னு சாப்பிட்றே. சாதுக்களுக்கு கொடுத்தேன்னா உனக்கு இந்த பிரசாதத்துல என்ன உயர்வு இருக்குன்னு துகாராம் மகாராஜ் சொல்ற அபங்கம் புரியும். துகாராம் மகாராஜ் எடுத்து காட்டுறாங்க. என்ன காட்டுறான்னா, நான் கோவில்ல இருக்கேன், இறைவனுக்கு நிவேதனம் படைக்கிறதுக்கு தட்டு வருது, தட்டுல வச்சு கொடுக்கறதான் மரியாதை. பகவானுக்கு கொடுக்கும் போது அதை மறைத்து, அதுக்காக பெரியவாளுக்கா இருக்கட்டும், அதை பொதுவாக பிரசாதத்தை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணும் போது இன்னொரு தட்டை போட்டு மூடிக்கொண்டு அங்க போய் தான் பிரிக்கணும். நம்ம காலகட்டத்தில் என்ன பண்ணுவோம்? நமக்கென்று தர்மபத்தி தானே வீட்டுல பொதுவாக பிரசாதத்தை விநியோகம் பண்றான், நிவேத்தியம் பண்றான். அவன் நிவேத்தியம் பண்ண நாம மட்டும்தான் இருக்கோம். நம்ம அந்தரங்கத்திலையும் பகவான் இருக்கான், நம்ம சித்திரப்படத்திலையும் பகவான் இருக்கான். இதுல என்ன ஒளிவு மறைவு? நாம கொடுக்க அவன் எடுத்துக்க கூடாது, அது மரியாதை இல்லை. அதனால நான் கொண்டு போய் நேரம் படைக்கும் பொழுது அவனுடைய உணர்வோடையே அதை செய்யறான். அந்த இறைவனுடைய உணர்வு வந்துட்டு இருக்கு. காக்காக்கு காசு, காக்கா யாரு? ரெப்ரசன்டேட்டிவ். உன்னுடைய பித்ருக்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ். காக்கா வந்து அந்த அன்னத்தை எடுத்துட்டா அவளுக்கு சந்தோஷம். என்னுடைய பித்ருக்கள் எல்லாம் நான் எங்க வாழ்க்கை விட்டனோ அந்த பித்ருக்கள் எல்லாம் கிருதாகியமாகிடுறோம். ஒரே ஒரு பருக்கே சாமானிய தர்மத்தில் இருக்கிற வர்ணத்தில் இருக்கவளை கூட அந்த காக்கா சாதம் எடுக்கிறதுல அத்தனை தாற்பயம் உண்டு. அவளை கேட்டா அர்த்தம் தெரியாது. காக்கா சாப்பாடு சாப்பிட்டா எங்களுக்கு திருப்தி. என்ன திருப்தி? ஒருத்தர் தன்னுடைய மூதாதையர்கள் அங்கீகாரம் கொடுக்கிறாங்க. உண்மை அது. ரஷ்யால ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது வாஸ்தவமாக வந்தது. ஒரு பெரிய ஆர்டிகல் வந்திருக்கு.
ஆமான்னு சொல்லிட்டான். காக்காய்களால ஏலியன் வேற உலகத்துல இருக்கிற வேற கிரகங்கள்ல இருக்கிறவங்களோட தொடர்பு இருக்கு, இதால தகவல் கொடுக்க முடியும். அது எப்படி தகவல் கொடுக்கறதுன்னு அடுத்தப்பதான் அந்த ஆராய்ச்சிக்கு வந்துடலாம். முதல்ல தகவல் கொடுக்கறது போய் சேர்றதுன்னு ஒத்துக்கிட்டான். இப்ப என்ன வந்திருக்குன்னா, எந்த பாகம் காக்காயினுடைய எந்த அவயவத்தில், மூளைனா மூளையினுடைய எந்த இடத்தில், என்ன உபகரணமாக, என்ன தெளிவோடு, அது வெறும் எல்லாத்துக்கும் நம்ம நினைச்சிருக்கோம் காக்கான நிறைய மாறி மாறி கத்துறது. நாழியை எடுத்து குட்டியே நீ கூட்டுக்குள்ள போ, நான் உனக்கு ஆகாரம் கொண்டு கொடுக்குறேன்ட்டு வேற மாதிரி சத்தம் கொடுப்போம். அதுக்கு அந்த குட்டி வேற மாதிரி சத்தம் போடும். அதுக்கு பசிக்கிறதுன்ற உடனே நீ வந்து எனக்கு பசியை நாழியை எடுத்தே பசிக்கிறதே கொடுக்க வேண்டாமோ தெரியும். நான் தேடி தேடி பார்க்குறேனே ஒன்றும் கிடைக்கலையே, அவசரப்படாதன்னு சத்தம் போடும். காக்காயினுடைய சம்பாஷணை நான் சத்தியமாக பார்த்திருக்கிறேன். அது சப்தத்தை டீசைஃபர்னு சொல்லுவாங்க சயின்ஸ்ல. அதை நான் விவரித்து புரிஞ்சு கொள்ள முடியல. ஆனால் சப்தங்கள் மாறிக்கொண்டே இருக்கு. ஒரே காக்கா கத்துறது வேற வேற மாதிரி கத்துறது. நாம நினைச்சுட்டு இருக்கோம் ஏதோ பொழுதுபாது இப்படிதான் கத்தி பார்ப்போம், அப்படிதான் கத்திப்பான். பிரணதார்த்திகரா ஏறேன உடனே ஓடி வருதே, தெரியாதே வருது. சிவபெருமானுடைய ஒரு பிரீத்தி உள்ள ஒரு நிலையில் இருக்கே, அப்படின்னா அவனுக்கு பிரணதார்த்திகரன் வேற பேர். பிராணதார்த்திகரனா இருக்கலாம், இல்ல பிரணதார்த்திகரனா இருக்கலாம். அப்படி ஓடி வருது. இப்படியெல்லாம் மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கெல்லாம் அந்த அறிவை கொடுத்து பகிர்ந்து உணரக்கூடிய 6வது அறிவை கொடுத்த துகாராம் மகாராஜ் சொல்றார், சுவாமிக்கு பிரசாதம் கொண்டு போறா. பிரசாதம் இதெல்லாம் சராசரி தர்மங்கள், இதெல்லாம் பூஜா விதிகள். அவன் உயர்ந்த நிலையில இருக்கான். உனக்கு அந்த அன்னத்தெல்லாம் கொடுத்ததே அவன் தான். உனக்கு இன்னைக்கு நீ போட்ட உரத்தால் அது வளரல, நீ கேட்டதால மழை வரல, நீ கேட்காததால மழை வராதையும் இல்லை. விளையாத அளவுக்கும் மழை வரும், விளையாத அளவுக்கும் மழை இல்லாத இருக்கும். எதற்குமே நீ காரணம் கிடையாது. ஆனால் சூத்திரதாரி நீ காரணம் என்று சொல்ல வைக்கலாம். அதனால அவன்கிட்ட அதுக்குதான் அந்த சனாதனம்ன்ற பேர் சொல்லி கொடுத்துருவான். இப்படி எப்படியெல்லாம் வாழ், இப்படி எப்படியெல்லாம் தர்மத்தை கடைப்பிடி, உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். மாலை தொடுத்தால் போர் ஒரு அலங்காரமாக இருக்கும். அது நீ பகவானுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு அபியாசம், அதை நீ செய்யணும் அப்படின்னு குதிரை விடுவிக்கிறார் பிரசாதத்துக்கு. பாகே பிரசாதாச்சி வாட்ட யாவே துவோனியா தாட்ட. இந்த ஒரு அக்ஷரத்துக்கு தான் நான் அர்த்தம் சொல்ல போறேன். 3 சரணம் சொல்றார். சேஷ கேவுனி ஜாயின துமுச்சே ஜாலியா போஜன. சேஷம்னு உண்டு. ஒருத்தருக்கு காமிச்சுட்டாலே இந்த அன்னம் உனக்குத்தானப்பா, இந்த அன்னம் பித்ருக்களுக்கு, இந்த அன்னம் அவர்களுக்கு, விருந்தாளுக்குன்னா அந்த அன்னம் சேஷமாயிடும். அதை வச்சுதான் வெளியிடத்தில் அன்னத்தை எடுத்துக்காத தன்னுடைய கிரகத்திலேயே இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணி அவனுடைய சேஷத்தை எடுத்துக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் வந்து வேற ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நீ நிவேதனம் படைத்து இறைவன் அங்கீகாரத்தோடு அவன் சாப்பிட்டு வச்ச மிச்சத்தை நீ உட்கொண்டு ஆரோக்கியமாக இருப்பாய் என்ற நம்பிக்கையை உனக்கு சப்தர்கள் மூலமாக அந்த அருள் பாலிக்கிறார். இவர் சொல்றார், சேஷ கேமுனி ஜாயின, உன்னுடைய தட்டையும் கொண்டு ஒரு இடத்துலையும் பகவான் ஒரு துளி கூட எடுத்துக்கிறது இல்லை. உண்மையா இல்லை? எவ்வளவு கோயில்ல பாக்குறோம். அதுலயும் சொல்லக்கூடாது. பிரசாதம் எல்லா கோயில்களையும் உண்டு. பெருவாள் கோயில்கள் இந்த பிரசாதம் நித்தியபடி உண்டு, ஒரு நாள் தவறாத. அடியேன் இதை வந்து என்னுடைய ஜென்மாவில் குறைஞ்சபட்சம் ஒரு 30-35 வருஷம் பார்த்துருக்கேன். இந்த பிரசாதம் போட்டு ஒரு தட்டை போட்டு மூடிட்டு போவேன், உக்ரானரைன்னு எடுத்துட்டு போவேன். ஆனால் அதனுடைய சித்தாந்தம் தெளிஞ்சது எப்போ நக்க துகாராம் அவர்களுடைய அமங்கத்துக்கு அப்புறமா. பாகே பிரசாதாச்சி வாட்ட தியாவே, அதுக்காக நான் தியாவே துவோனியா தாட். துவோனியானா ஒருத்தர் சாப்பிட்டு சுத்தம் செய்யாத தட்டுக்கு அதுக்கு பேர் துவோனியா தாட்னு பேர். மராட்டியில துவோனியா தான் எச்சில் செய்யப்பட்டது, ஏற்கனவே ஒருத்தருக்காக நியமிக்கப்பட்டது. அதுலயும் பகவானுக்கு பிரத்யேகமாக ஒரு தட்டு வச்சுருப்பா. பார்க்கலாம் நீங்க, தட்டை மாத்தவே மாட்டான். வீடுகள்லயும் நினைக்கலாம் நீங்க, அது யாரோட தட்டுன்னா இன்னாரோட தட்டு, தங்கையோட தட்டு, அம்மாவோட தட்டு, அத்தையோட தட்டு. தட்டை சாப்பிட்டாங்க, எனக்கு என் தட்டு தான் வேணும் சொல்றதா இல்லையா குழந்தைகளை? என் தட்டு தான் வேணும் எனக்கு இந்த தட்டு, இது பெருசா இருக்கேடா கண்ணா, நன்னா பெருசு, நன்னா நிறைய போடும், எனக்கு எதுவா இருந்தாலும் மாதிரி என் தட்டு தான் வேணும். இந்த உணர்வே சனாதன தர்மத்துல வந்தது. பிரத்யேகமான ஒரு தட்டு இறைவனுக்கு அதுவும் சொல்லவே வேண்டாம். அவனோ சாப்பிடவே போறதில்லை. அந்த பட்டாச்சாரியார் எடுத்து காட்டுவார், அப்பா ஸ்வீகரிச்சுக்கோ, நான் இதை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும்.
இந்த விநியோகம் பண்ணும்போது எல்லாரும் பவ்யமாக இருப்பா, எல்லாரும் கையை நீட்டி பவ்யமாக வாங்கியிருப்பாங்க. உடனே சாப்பிடக்கூடாது. பெண்கள் என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். ஏன் நான் பெண்களே பற்றி சொல்ற மாதிரி இருக்குது எனக்கே தெரியல. ஆனா எனக்கு உண்மையாக புரியுது, ஆண்களை காட்டிலும் ஒருபடி உயர்ந்தவர்கள். அதனால்தான் அவளுக்கு அம்மா குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை இறைவன் கொடுக்கிறார். தாய்மாய் தந்தை ஆகவே முடியும். தந்தைன்ற கதாபாத்திரத்தை சுமந்தவன் சொல்ல, தாய் எப்பொழுதுமே உயர்ந்தவன் தான். அப்படி கொண்டு போகிற அந்த தட்டை எடுத்துக்கொண்டு போய் வெளியில போய் எல்லாருக்கும் கொடுத்த உடனே கடைசியில பல சங்கேத பாஷைகள் இருக்கு. அதுல நான் போகிற ஒரு பெருமாள் கோயிலே சரி கை அப்படின்னு புரியவே இல்லை. பல வருஷங்கள் புரியல. அப்புறம் ஒரே ஒரு நாள் ஒரு பெண் வந்து புரிஞ்சுட்டு பண்ணி அப்படியே உடனே பகவானை மட்டும் சேர்த்து அப்படி போறாங்க. இந்தாங்க உங்களுக்கு பிரசாதம். இல்லை பரவாயில்ல பரவாயில்ல, இல்லை பரவாயில்ல எடுத்துக்கோ, நிறைய இருக்கு, கொஞ்சம் கொடுத்து. பக்கத்துல சொன்னார். என்ன அர்த்தம்னா, பகவானுடைய பிரசாதம் அவன் ஸ்வீகரிச்சுட்டு பார்த்துட்டான். எல்லாம் என்னால் கிடைத்தது தான், எல்லாவற்றையும் எனக்காகவே நீ கொடுத்தது ரொம்ப சந்தோஷம்தான். என்னையே மனசில் வைத்து பூஜை எல்லாம் செய்து எனக்காக எல்லா அர்ப்பணங்களும் செய்து காத்து கொண்டு நின்று கருணையோட கண்களில் நீர் பொருக அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு போய் தன் குழந்தைகளுக்கு கொடுத்து நல்ல சித்த சுத்தி கிடைக்கட்டும் இறைவா, நீ படைத்த படைப்பின் ரகசியத்தை புரிந்து கொண்டு நல்வழி காட்டுவதற்கு எனக்கு ஓரளவு தான் தெரியும், உனக்கு கடல் அளவு தெரியும், நீ நல்ல வழி காட்டு. நான் எவ்வளவு நாள் இருப்பேனோ எனக்கு தெரியாது, என் குழந்தைக்கு நல்ல வழி காட்டு. இதுதான் பிரசாதத்துடைய தாற்பயம். பூமியில் என்னை அவதாரம் செய்ய வைத்தாயின்னு துகாராம் மகாராஜ் உணர்றார். தெரியும் அவருக்கு. ஒவ்வொரு நாளும் உனக்கு பிரசாதம் வருகிறது, உன்னுடைய பிரசாதம் வருகிற வழியை நான் பார்க்கிறேன். பிரசாதம் தான் வீட்டில் அன்னம். துகாராம் வீட்டுல பிரசாதம் பகவானுக்கு படைச்சதுதான் அத்தனை பேருக்கும் சாப்பாடு. வேற ஒண்ணு பெரிய பஞ்சபட்ச பரவாயில்ல, சாதாரண பாகரும் அதற்கு ஏதோ தொட்டுக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவ்வளவுதான். சொல்ற யாவே துவோனியா காட்டனா, நீ சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற தட்டு சூட்சுமத்தை ரொம்ப ஆழமா கொடுத்துருக்க துகாராம். அதனால நான் இவ்வளவு மெதுவாக சொல்றேன். குழந்தைகளுக்கு சொல்றதை விட ஞானிகளுக்கு சொல்றாருக்கும் சொல்லணும்னு எனக்கு ஒரு குழந்தை மனோபாவம் வருகிறது. இதை எப்படியாவது எடுத்து நிறைய சொல்லணும். அழகான துவோனியா தாட்டுக்கு இங்கிலீஷ்ல போய் பார்த்தா டிக்ஷனரியில போட்டிருக்கு ட்ரென்ச்சர்ஸ் பிளேட் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தமானா, ஒருத்தன் உட்கார்ந்து சாப்பிட்டு போற தட்டை சுத்தம் செய்யாமல் அப்படியே கொடுப்பது அவமரியாதை. அதுக்கு பேர் ட்ரென்ச். அவருக்கு அப்படிதான், அவன் நாகரிகம். ட்ரென்ச்சர்ஸ் பிளேட். இன்னொரு அதே சரியா தட்டனை சுத்தம் பண்ணி ஏற்படுத்த வாட் இஸ் திஸ் அப்படின்னு துகாராம்க்கு அந்த தட்டு தான் எனக்கு வேணும். விட்டலா, உனக்கு போஜனம் அளிப்பதற்காக, நிவேதனம் அளிப்பதற்காக உன்னுடைய கர்ப்ப கிரகத்துக்கு எடுத்துக்கொண்டு திரையை மறைத்து நீ எல்லோருக்கும் படி அளப்பு, நீ அந்த உணவை உட்கொள்வதற்காகவா அவர்கள் கொண்டு வருகிறார்கள்? உன்னுடைய அங்கீகாரத்துக்காக. நீ கடைக்கண் அசைவில் உன்னுடைய அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும். நீ அந்த நீ பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறட்டும்னு அனுப்புறான். சங்கேத பாஷை சமிகை தான் அது. கண்ணெல்லாம் அசைக்கவே மாட்டான் பகவான். என்ன அங்க உள்ளே என்ன நடக்குதுன்றது புரியாத புதிராகவே இருக்கட்டும். படித்தவர்கள், இறை உணர்வு உள்ளவர்கள் உனக்கு விளக்குவார்கள் ஒரு நாள். இறை உணர்வு உள்ளவர்கள் எல்லாருக்கும் தெரியும், அது இறைவனுக்கு அளிக்கப்பட்ட நிவேதனம். அதை நீ எந்த நிலையிலும் எடுத்துக்கொள்ளலாம். நீ மட்டும் உண்ணாமல் உன்னை சார்ந்தவர்களுக்கும் எடுத்துக்கொண்டு போனா, அதனால்தான் ஒரு முறைதான் அதை வாங்கி கொண்டோம். மாமா இன்னும் கொஞ்சம் கேட்கக்கூடாது. ரெண்டாவது தரம் நீ வாங்கிறது அந்த பிரசாதத்தினுடைய வஸ்து தான் கிடைக்க முடியும். முதல் தரம் அவரா கொடுக்கிறார் இல்லையா, நிவேதனம் பண்ண உடனே அது பிரசாதம். அதனால்தான் வாங்கிட்டு போயிடுவா. சூட்சுமங்களை எல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். துகாராம் மகாராஜ் சொன்னார். கடைசியில ஒரு கொடி வைக்கிறார். அங்கதான் கண்ல ஜலம் வருது. துகாமணி சித்த தருணி ராகிலோ நீ வந்த. எனக்கு அந்த பிரசாதம் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. அவர் கிடைக்காத பிரசாதமா ஆனா சொல்றார். கவித்துவம் இல்லை, பிரம்மத்தை திக்குமுக்காட வைக்கிறார் துகாராம் மகாராஜ் தன்னுடைய கீர்த்தனால. நான் அப்படித்தான் கீர்த்தன் சொல்லும் பொழுதும், துகாராம் மகாராஜோட கீர்த்தனத்தை சிரவணம் பண்ணும் பொழுதும், சாதுக்களோட பகிர்ந்து கொள்ளும் போதும் இந்த உணர்வு எனக்கு என்றாவது ஒரு நாள் ஜென்மா இருக்கணும். விட்டாலாம் அது பரவாயில்ல. இந்த சரீரம் என்ன ஆகும், என்னுடைய வாழ்க்கை எந்த நிலைக்கு போகும் எனக்கு முக்கியம் இல்லை. இந்த உணர்வை ஒரே ஒரு க்ஷணம், ஒரே ஒரு க்ஷணம்ங்கிறது பிங்க் ஆஃப் நைன்வா அப்படி கண்டு சிமிட்டுற நேரத்துக்கு ஒரு தினம் கொடுப்போம்.
அவ்வளவுதான் அந்த ஆழம் அதில் கொடுத்துருக்காரு. சாலும் ஏக சவான ஒரு சரணத்தை சொல்றாரு. அப்படின்னா இந்த ஆசை கூட துக்காராம் எனக்கு ஒரு தரம் போரும் ஜென்மா. எந்த நிலையில இருக்கிறார் ஜெகத்குரு துக்காராம், ஏன் அவருக்கு ஜெகத்குருன்னு ஒரு அடைமொழி கொடுத்தாரு எப்ப எனக்கு புரியுது. ஜெகத்குருன்னா என்ன அர்த்தம்னா, புரியாத ஞானங்களுக்கெல்லாம் எங்கோ ஒரு அக்ஷரத்தில் விடை கிடைக்கும். அந்த அக்ஷரத்திற்காக நீ அலசி கொண்டு போயிட்டே இருக்கணும். ஒன்று இல்லை என்றால் துக்காராமா துக்காராமா நாமகேதான் காம்பேயமன் அவருடைய சீடர் சொன்னார். நிறைய சொல்லியிருக்கார். துக்கித்தான் துளனேசி பிரம்ம துக்காசி ஆலே ராகவே சாகராந்த பாஷாண தாரிலே தைசேகே துக்கோபாச்சி அவங்க உதகி ரட்சிலேன். பவழப்பாறைகள் போட்டு பகவான் சேது சமுத்திரம் பண்ணினான் வானர சேனைகளோட. அப்படி இவருடைய அபங்கங்கள் பகிஷ்காரம் ஆகப்பட்டது. அதெல்லாம் சரித்திரம். ஆனால் அவ்வளவு அபங்கங்களும் நனையாமல் வந்து நனைந்த அபங்கங்கள் கூட காய்ந்து கெட்டு போகாத அக்ஷரங்கள் தெளிவோட இன்னும் பண்டரி கஷேத்திரத்தில் இருக்கிற துக்காராம் சந்ததியினுடைய கிரகத்துல பூஜை அறையில் வைத்திருக்கார். பூஜை அறையில் விட்டலனை வைக்கலை, பூஜை அறையில் பகவான் இல்லை, தனியான இருக்கார். 24 மணி நேரம் அணையா ஜோதியாக எழுந்திருக்கு. உள்ள இருக்கிறது கண்ணாடி கூடு போட்டு வைத்திருக்காள். என்னன்னு எட்டி பார்த்தா ஒரு மகாராஜா அந்த அனுபவத்தை கொடுத்தார். மெய் சிலிர்த்தது. துக்காராமனுடைய அபங்கம் இந்திராயணி நதியிலிருந்து தானாக வந்தது. துக்கித்தான் துளனேசி பிரம்ம துக்காசி ஆலே சரணி மஸ்தகி டேவலே அப்படின்னு ராமேஸ்வர் சாஸ்திரின்னு பெரிய விற்பனர், வேதத்தை எல்லாம் கரைச்சு குடிச்சவர். இவருக்கு ஒரு சிஷ்யராக ஆகி பிரதம சிஷ்யராகி அபங்கங்களே எழுதின அபங்கமே அவருக்கு ஒரு ஆரத்தி எழுதினார். நான் எப்படி துக்காராமனுடைய நாமத்தை புரிந்து கொண்டேன். 2 தான் எழுதியிருக்கார், 2 அபங்கம். ஒன்னு சொல்றார், துக்காராமன் வந்து சமர்த்தனா உயர்ந்த வானளாவிய உயர்ந்து இருக்கார், இறைவனை காட்டிலும் உயர்ந்து இருக்கார். இன்னொன்று என்ன சொல்றார் அப்படின்னாக்க, யம தர்மராஜன் தர்மத்துல பெசகு பண்ணாத நான் கரெக்டா தெரியும் தன்னுடைய வேலையை செய்யும். துளி நமக்கு வேணா தெரியாது. நான் எவ்வளவு பக்தி பண்ணியிருக்கேன், எத்தனை பாசுரங்கள் சொல்லியிருக்கேன், எத்தனை சத்சங்கங்கள் பண்ணியிருக்கேன்னா அது கணக்கு வேறப்பா. போட்ட எழுத்து வேற. அதே போல அவருக்கு தர்மராஜன் கரெக்டா செய்வான். அவன் கூட சொல்றார், நாமகேதான் காம்பே யம. துகாராம்ங்கிற ஒரு நாமத்தை கேட்டால் பயப்படப்பட ஒரே ஒரு ஜீவன் மனிதர்களை விட்டுடும், சந்தர்களை விட்டுடும், ஞானிகளை விட்டுடும். யம தர்மராஜன். நாமகேதான் காம்பே யம. என்னத்துக்காக சொல்றான்னா, எவ்வளவு நாமம் சொல்லிட்டு வருதோ இந்த ஜீவன், அந்த ஜீவனை சொல்றாரு. இந்த சரீரத்துக்கு ஒன்றும் மதிப்பெல்லாம் கிடையாது. இது ஒரு நாங்க அடிக்கடி சொல்லுவோம், இங்கிலீஷ்ல சொல்லும்போது சுவாரஸ்யமா இருக்கும். லாங் பெரிஷபிள் வெஜிடபிள். இது ரொம்ப நாள் இருக்கும், அப்புறம் தான் பெரிஷபிளா. இதுக்கு வந்து உடனே ஈரத்தெல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் பைப் போட்டு உள்ளலாம் வைக்க வேண்டாம். ஆகாரத்தை சரியாக சாப்பிடணும் முடிஞ்சார், இல்லை அதுக்கும் சரியில்லை எளிமையாக சாப்பிடணும், இல்லை அதுவும் சரியாக வரலை சபலம்னு சொல்லுவோம். அல்ப ஆசை வந்து எதையோ சாப்பிடுறோம், உடனே காமிச்சு கொடுத்துரும், அவஸ்தைப்படுவோம். நாம் படுகிற அத்தனை வியாதிக்கும் அவஸ்தைக்கும் எது காரணம்னா, உண்மையா நம்மை சுற்றி இருக்கிற எதுவுமே பஞ்சபூதங்கள் இல்லை, நாம் அடிமை ஆகிற அந்த சபலம் என்கிற ஒரு உணர்வு இருக்கே, நாவின் சுவை இருக்கே, அது நம்மளை கவுத்தி விடுது. அது ஒண்ணுதான் நமக்கு பிரச்சனையை கொடுக்கும். இப்படி பிரச்சனையை கொடுக்கிற அந்த பிரசாதம் கூட அவர் கேட்கல. அதுக்காக இவ்வளவு சொல்ல வரேன். யாவே துவோனியா தாட்டன்னா உக்ரானாரைக்கு எடுத்து கொண்டு போய் ஒரு விதிமுறைகளாக அதையும் சுத்தம் செய்வது வழக்கம். எல்லா பாத்திரங்களையும் சுத்தம் செய்வது ஒரு வழக்கம், சுத்தத்திற்காக. அவர்களெல்லாம் செய்ய முடியாத சுத்தத்தை நான் அந்த பிரசாதத்தை எடுத்து ஸ்வீகரிச்சு சுத்தம் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்றார். என்னுடைய ஜென்மாவிலே எனக்கு ஒரு தரம் இது பண்ணும். ஜாலம் ஏக்க சவா துவோனியா தாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே கூட வேணுங்கிற அவசியம் இல்லை. விட்டலா இந்த நினைப்பே எனக்கு போரும். என்னை வந்து நான் ஜென்மா எடுத்திருக்கேன்னா நான் யார் எங்கே இருக்கேன்றதை மறந்து போயிட்டேங்கிறார். துக்காமணே சித்த தருணி ராகிலோ நிவாந்த ராகிலோன்னா தன்னுடைய இடம் பொருள் ஏவலை மறந்து இருக்கிறார் அப்படிங்கிற பாவனை சொல்ற. துக்காமணே ஆதா
आता तुझ्या चरणागत करावे माय बाबा विठ्ठला माऊली प्रेम प्रीती नाम उचित करावे उचित करावे उचित करावे भाव जाणोनी करावे प्रेम प्रीती नाम प्रेम प्रीती नाम उचित करावे उचित ज्ञानेश्वर माऊली ज्ञानराज माऊली तुला ज्ञानेश्वर माऊली ज्ञानराज माऊली तुला जय जय विठ्ठल जय हरी विठ्ठल 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 जय जय विठ्ठल जय हरी पुंडलिकावरदे हरि विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ महाराज की जय माऊली ज्ञानेश्वर महाराज की जय जगद्गुरु तुकाराम महाराज की जय सर्व संतनों की जय लोका समस्ता सुखिनो भवन्तु समस्त सन्मंगलानि सन्तु हरि ओम ब्रह्मैव सत्यम् पांडुरंग हरि पांडुरंग हरि पांडुरंग हरि